வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மத்திய அரசின் ஐஆர்இஎல் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு 1144 ஹெக்டார் நிலம் தொடர்பாக வழங்கப்பட்டிருந்த ஒதுக்கீட்டின் செல்லுபடியை தமிழ்நாடு அரசு, அதாவது டிவிகே அரசு, மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்காக, அணு கனிம சுரங்க திட்டம்னா மினரல்ஸ், பூமி கீழே ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு. அதுவும் கடலோர மாவட்டத்தில் கனிமனா மினரல்ஸ். ஆனால் அணு கனிமம்னு சொல்லும்போது அது ஏதோ பயங்கரமான விஷயம் மாதிரி தருது. அணுனா இதுதானே, அட்டாமிக் மெட்டீரியல்ஸ் தானே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் பல வகையான மினரல்ஸ் இருக்கு. அணுன்னு சொல்லிட்டாலே அதில் ரேடியேஷன்லாம் வரும், பாதிப்பு. அதாவது இவங்க வந்துட்டு அதுக்கான வேலையை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு கீழே இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன, பலன் என்ன, எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலி இவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. 2021 ஐஆர்இஎல், அதாவது இந்தியன் ரேர் எலமெண்ட் லிமிடெட் சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கீழே நேரடியாக அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதுக்கான ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் சவுத் சைடில் இங்கே ரேர் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. 1144 ஹெக்டார் அளவுக்கு இந்த நிலம் வந்து தேவைப்படுது. இங்கே கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராசஸை நீங்கள் பார்த்து அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஐஆர்இஎல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதுக்கான வேலையை அடுத்த கடத்துக்கு எடுத்து போகலாம். 1144 ஹெக்டார் பெரிய நிலம். அது வந்து இதனால வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்போ 2024 எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, நாம் தமிழரில் இருக்கவங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க நிலம் இருக்குதுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு இதுக்கு மட்டும் எங்க இந்த நிலம் வந்து, இது அரசாங்கம்ல, இதே அரசாங்கம் சொல்லியிருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க நான் விவசாயத்தை மெயினா சொல்ல, நிலத்தை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு இடத்துக்கு எங்க போவீங்க நீங்க? அவ்வளோ இடம் பண்ணி நீங்க என்ன இடமா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. 1100 ஹெக்டேர் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவசாயம் பண்ற நிலம் வேற, இது கடலோர மாவட்டத்தில் இருக்க நிலம் வேற. இங்க அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப லேமினைட், கார்னெட், ஜிர்கான், தோரியம்னா மோனாசைட், ஸோ இந்த மாதிரி மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால என்ன பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு தேவையான ப்ரொடக்ஷன் பண்ற மூலப்பொருட்கள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் டிவைசஸ், போர்டு, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்ல அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள். நீங்கள் சொன்னது எல்லாமே கார்பரேட்டில் தான் வருது. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் நம்ம பார்க்குறப்ப இதுவும் தேவை தான். அதாவது இந்த நிலத்தை அழிச்சிட்டு இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. நிலம்ன்றது வந்துட்டு விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி. இப்போ ஜவாது மலைன்னு ஒன்று இருக்குது வேலூரில். அந்த ஜவாது மலையில் வந்துட்டு ஒரு 338 ஹெக்டார் அளவுக்கு மலையை கொடாயணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இதுக்காகவே படம் எடுத்த மாதிரி இருக்குது. பிளாஸ்ட் படம், பிளாஸ்ட்னு ஓகே, அர்ஜுன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ஃபைனல் எண்டிங் என்னன்னா, மெயின் வில்லனை கொன்றுவாங்க. ஓகே, அந்த வில்லன் வந்து என்னன்னா, இந்த அமைச்சர் கூட சேர்ந்து ஒரு மலையை கொடாஞ்சி ஒரு ஊரையே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏன் அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு பாருங்க. இப்போது நம்மளோட இந்த எஜுகேஷன் சிஸ்டமே வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி ரொம்ப வெல்த்தாக இருந்திருக்காங்க விவசாயத்தில் இருந்தவங்க. எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி டெவலப்ன்ற ஒரு பேரில் என்ன ஆச்சுனாக்கா, விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி, இண்டஸ்ட்ரி, கார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ மக்களுக்கு காசு கிடைக்கும். அதாவது கூலி கொடுத்து மக்களை இங்கே இழுக்கிறதுக்காக படிப்புன்னு ஒன்று வந்துச்சு. படிப்பு வந்துட்டு ஜென்ரல் திங்கிங்க்கு, நம்ம அறிவை வந்துட்டு கூர்மைப்படுத்துறதுக்கு தான் படிப்பு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை தெரியுமா, இந்தியாவில் அப்போ வாழ்ந்துருந்தவங்க வந்து ஃபுட்டை வந்து நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபுட்டு தேவையான விஷயம்னு சொல்லிட்டு. அதனால எல்லா இடத்துலையும் ஃபார்மிங் பண்ணி நாட்டை செழிப்பாக வச்சுருந்தாங்க. ஃபுட்டு நிறையா இருந்தது. எப்படி ஆயிடுச்சுன்னா, அபண்டன்ஸ் ஆகிடுச்சு. நிறைய ஃபுட்டு இருக்கிறதுனால ஃபுட்டோட அருமை தெரியல இப்போ இருக்கவங்களுக்கு. ஆனால் ஜப்பானில் அந்த பாம்பு போட்டாங்கல்ல, அதுக்கப்புறமேட்டு யாருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லை, ஒரு புற்பூண்டு கூட முளைக்க முடியாமல் போச்சு. அதனால தான் இப்போது அவனுக்கு அந்த சாப்பாடோட அருமை தெரியுது. நம்ம ஊரில் சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷிப்புக்கு மேலே விவசாயம் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம ஊர்லேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஷிப்பில் மண்ணு கொட்டி விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே இருக்க மண்ணை நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு தான் புரியணும். அந்த ஐஆர்இஎல் ப்ரொப்போசலை வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எடுத்துகிட்டு வந்து இதை பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? இயற்கை சார்ந்த தன்னார்வலர்கள் இவங்க சொல்கிற கருத்து என்னென்னா, கடற்கரை அரிப்பு, அதாவது
கன்னியாகுமரி சாயில் எரோஷன் அந்த சைடில் இருக்க கடலோர மாவட்டங்களில் மீனவர்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு பாதிக்கப்படும். என்னன்னா கடல் சார்ந்த உயிரினங்கள்லாம் வந்துட்டு அழிய நேரிடும். ஆமா, ஏன்னா ரேடியேஷன் லெவல்லாம் பயங்கரமானது இது. இந்த மெட்டீரியல்லாம் இது கடல்ல போய் கடந்ததுன்னா மொத்தமா அழிச்சிரும். இயற்கையை வந்துட்டு அழிக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரின்னு சொல்லும் போது இந்த ஏரியாலாம் ஆல்ரெடி இதெல்லாம் இந்த சுனாமியால பாதிக்கப்படக்கூடிய ஏரியாஸ். அந்த ஏரியாஸில் இருக்க ஆல்ரெடி கோரல் ரீஃப்லாம் கம்மி தான் அந்த இடத்துல. இந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணாங்கன்னா கோரல் ரீஃபே இல்லாமல் போயிடும். அது ஒன்று ஈஸியாக சுனாமி அட்டாக் ஆகும்னா, அதாவது இயற்கை சுற்றுச்சூழலை பாதிக்கிறப்ப அது வந்துட்டு இது பேர் இன்னொன்று சொல்லுவாங்க, மேன்மேட் டிசாஸ்டராக கூட போய் முடிய வாய்ப்பு இருக்கு. நீ என்ன கொடுக்குறியோ அதான் திரும்ப கொடுக்கணும்னுவாங்க. இங்கே வந்து குடிநீரும் மாசுபட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு கொடாஞ்சி உள்ளே இருக்கிற மினரல்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகுனாக்கா நீர் வளம் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டெர்லைட் கம்பெனி வரப்ப அந்த இடத்துல எத்தனை கேன்சர் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கோ கதிர்வீச்சால தான் அதெல்லாம் அந்த கழிவு. ஆல்ரெடி நம்ம ஊரில் எக்ஸாம்பிளே இருக்குது, ஹைட்ரோ கார்பனு, ஸ்டெர்லைட்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இன்னமும் இது எப்படி வர வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நார்மல் மனுஷனுக்கு அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு தேவையான கேஸ் அது பயோகேஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ கடலூர் மாவட்டத்தில் ஒரு இன்ஜினியர் அவர் என்ன பண்ணார்னா பயோகேஸ் பிளான்ட்டை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு. கொள்முதல் எப்படி எடுக்கிறாங்கனாக்கா யாரெல்லாம் வந்துட்டு மாடு வச்சுட்ருக்காங்க, அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எந்தெந்த இந்த கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி அதை உரமாகவும் பிரித்து இன்னொரு சில கேஸாகவும் கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டியும் எடுக்கிறாங்க. இதை வந்துட்டு மோடிஜி அவர் பார்த்து இவங்களுக்கு பாராட்டம் தெரிவிக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் அண்ணா இதை எடுத்துன்னு வந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம பண்ணிட்டா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிளான்ட்டை வந்துட்டு மல்டிபிள் அதிகப்படுத்திட்டா இந்த மாதிரி விஷயம் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ சொல்லுங்கள், கேஸுக்கு போயிட்டு நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? ஈரான், கத்தார் இந்த மாதிரி போய் நிற்பீங்களா? இல்லை இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு தனக்கு தேவையான விஷயத்த நம்மளே ரெடி பண்ணிக்கலாமா? விவசாயமும் செழிப்பாக இருக்கும், வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும், இயற்கையை நண்பனாக வச்சிருக்க ஒரு தொழில். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது நம்ம தாய்நாடை ஒரு தாயாக மதிக்கிறோம். இல்லை வெறும் வாயில் மட்டும்தான் தாய்நாடா? உங்களோட மனசு, அதாவது மிலிட்ரிஸ்லாம் ஆர்மிலாம் போயிட்டு வேலை செய்கிறாங்கன்னா நம்ம தாய்நாடை பாதுகாக்க ஒரு ஓட்டு போடும் போதும் நம்ம ஒரு தாய்நாடை பாதுகாக்கிறவங்கள தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போ நீங்கள் இயற்கையை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க, அது மனிதனுக்கு லாபம் கிடைக்கும், ஆனால் இயற்கையை வந்துட்டு அழிச்சிடும். இப்போது தாய்நாடுன்றது அந்த இயற்கையும் சேர்ந்தது தான். இப்போது உங்களோட அம்மா இருக்காங்க, உங்களோட அம்மாவுக்கு ஒரு மனுஷனுக்கு அம்மா தாய். அவங்கள்ட்ட கேட்குறேன், கிட்னி, கண்ணு, பிளட்டு இதெல்லாம் மற்றவங்களுக்கும் தேவை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, தெரிஞ்சே உங்க அம்மாவோட கிட்னி பாதிக்கப்படுதுன்னா அதை பாதிக்கப்படுற மாதிரி பண்ணுவீங்களா? அதானே. இப்போ ஒருத்தர் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிளட் குரூப்பில் கிட்னி இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் க்ரோர் கணக்கில் நான் காசு தரேன், எனக்கு தேவை கிட்னி அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னியை தான் உங்கள் அம்மா எதுவும் ஆக மாட்டாங்க, கொடுப்பீங்களா? அதாவது உங்கள் அம்மாவை நீங்கள் பாதுகாக்கணும், உங்கள் அம்மாவை அலங்கரிக்கணும், உங்கள் அம்மாவுக்கு தேவையானதை கொடுக்கணும், அவங்க செழிப்பாக இருக்க, அதாவது நல்லபடியாக இருக்க. ஸோ அந்த மாதிரி தான் தன்னோட நாட்டை சீமானனை சொல்லுவார் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாதுன்னா அதை அழிக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அலங்கரிக்கணும் அப்படின்னு. அலங்கரிக்க தேவையில்ல, இருக்கிற மாதிரி பாதுகாக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே கேரளாலேருந்தே நம்ம ஊரில் வந்து கொட்டுறாங்க வேஸ்டேஜஸை. அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தர் தாவாய்க்கால எம்எல்ஏ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளம், மலைக்கு நடுவில் வந்துட்டு பள்ளம் இருக்குது, அதில் எத்துமே கொட்டுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பீங்க? உங்களோட ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிற நிலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பாதுகாக்கணும், அதை ரசிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா யூரோப்புன்ற ஒரு கண்ட்ரியை வந்துட்டு அவங்க எப்படி பில்ட் பண்ணாங்கன்னா பல கனவுகள், அவங்க நாடு வந்து சொர்க்க பூமியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அங்கே இருக்க ஒரு மினிஸ்ட்ரு அவன் சொல்கிறான், நம்ம ஊரை பார்த்துட்டு கேவலமாக அவங்க ஊர் பூங்கா, நம்ம ஊர் வந்து ட்ராஷ் குப்பை மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஊர் மக்கள் நம்ம வீட்டை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு தெரியல. இப்படி தான் வெளியில் இருக்கவங்கலாம் நம்மளை வந்து அசிங்கமாக பார்ப்பாங்க. பாருங்க, அரசாங்கம் ஆள்றாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு மலையை தூக்கி கொடுத்துட்றாங்க. இங்கே லோக்கலில் இருக்கவங்க சென்ட்ரல், அதாவது தில்லியில் இருக்கவங்க மினரல்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மலையை கொடாயணும்னு பார்க்குறாங்க. லோக்கலில் இருக்கவங்க கிரானைட் தேவை,
எம் சாண்டுன்னு ஒன்று தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மலையே அழகாக வெட்டி மழை காணாமல் போயிடுச்சு. வடிவேல் காமெடி மாதிரி கிணறு காணாமல் சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் உங்களோட இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுவீங்க, இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இது எம்டி லேண்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெரிய மலை, இந்த மலையில் தான் சிங்கம், இந்த மலையில் தான் குரங்கு, மான், மாடு, ஆடு இதெல்லாம் அங்கே இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை, அப்பா இருக்க சொல்ல அதெல்லாம் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. அப்போ உங்கள் ஜென்ரேஷன் என்ன பண்ணுச்சு, அழிச்சிட்டிங்களா எல்லாத்தையும் அப்படின்னு உங்கள் குழந்தை கேட்டுச்சுன்னா நான் அழிக்கலையே நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, இந்த மாதிரி ஜனத்தை எடுத்துகிறதுக்கு நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. ஆக்சுவலாக நம்ம நாட்டை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸோ இங்கிலீஷ் இந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனை ஐடி தான் முக்கியமானது, பூமிங் இண்டஸ்ட்ரி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அவங்க ஊரில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, லேண்டை வாங்கி வாங்கி குவிச்சு விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்க, யுக்ரைனில் ஒரு வார் போச்சுல, சாரி, அந்த இடத்துல வந்துட்டு நிலத்தை வாங்க பார்க்குறாங்க. என்னென்னா அங்கே கோதுமை விளைச்சல் அதிகம், அந்த மாதிரி நிலம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, விவசாயம் முக்கியங்க. இயற்கை நிலம் வளம் எல்லாமே தேவை, இதெல்லாம் அழிக்கக்கூடிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய விஷயம். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு வேலை செய்யாமல் பக்கத்து ஊரில் இருக்க தெலுங்காரங்களும் அப்புறமா கர்நாடகாவில் இருக்க கன்னடன்ஸுக்கும் வேலை கொடுத்து அவங்கள செழிப்பாக்குறதுக்கு பதிலாக நம்ம ஊரில் இருக்க இயற்கையை பாதுகாத்து சில டேமை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேஸ்ட்டாக தண்ணி கடலில் போகாமல் அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயமாகவும் வருங்கால ஜென்ரேஷனுக்கு இருக்கிற யாருக்கு வச்சுட்டு போகணும். ஏன்னா என் பையனை நான் சொல்லுவேன், அப்பா முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்க தாண்டா இருந்தேன், ஆனால் இங்கே இருக்க அரசியல்வாதிங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தாண்டா இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் மக்களே முடிவு பண்ணிட்டோம், என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூரோப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அவங்களெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருங்க, தன்னோட நாட்டை இழந்துருவீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உதயா, உங்கள் நரேன். பை.